மழை வந்து அந்த பானை சட்டியும் நனைஞ்சு எல்லாம் ஓட்டையாக போயிட்டு. நாங்கள் வேலை செஞ்ச ஜாமானும் மழையினால வீணாக போயிட்டு. நாகையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தயாரித்த மண்பானை, அடுப்பு போன்ற பொருட்களை உலர வைக்க முடியாமல் போவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை பெரும் பொங்கலாகவும், உழவுக்கு தோழனாக இருக்கும் கால்நடைக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வணங்கி இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பர். இதற்காக பொங்கல் நாட்களில் புது மண்பானைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறும். அந்த வகையில் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த ராதாமங்கலம், வடக்காலத்தூர், காக்கழனி, வலிவளம் உள்ளிட்ட கிராமங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொங்கலுக்கு தேவையான மண்பானை, அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். இதற்காக 1 மாதத்திற்கு முன்பே வயல்களில் இருந்து மண் எடுத்து வந்து பக்குவப்படுத்தி பாண்டங்களை தயாரித்து காய வைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களில் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் பகல் பொழுதுகளில் வெயில் இல்லாமல் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இதனால் தயாரித்த மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமலும், சூளையில் வைத்து சுட முடியாமலும் உள்ளது. தயாரித்த பச்சை மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமல் வீட்டு திண்ணை மற்றும் அறைகளில் அடுக்கி வைத்துள்ளனர். மேலும் சூளைக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் காய்ந்த மண்பாண்டங்களை சூளையில் வைத்து சுட முடியாமல் தவித்து வருகின்றனர். ஏற்கனவே தயாரித்த மண்பாண்டங்களை சுடும்போது கனமழை கொட்டியதால் மூட்டம் நனைந்து பானைகள் ஊறி உடைந்து நாசமாகின. இதனால் தங்களுடைய உழைப்பு, பொருளாதாரம் அனைத்தும் வீணாகிவிட்டதாக வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறும்போது, பொங்கல் பண்டிகையின் போது மட்டுமே தங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்பதால் 1 மாத காலமாக மண்பாண்டம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும், தற்போது பெய்த கனமழையால் தயாரித்த மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமலும், காய்ந்த பாண்டங்களை சுட முடியாமலும் போய்விட்டதாக தெரிவித்தனர். மேலும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 வார காலம் மட்டுமே உள்ளதால் இதற்கு மேல் காய வைத்து சுட்டு மண்பாண்டங்களை தயார் செய்ய முடியாது என்றும், இதனால் தங்கள் தொழில் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசு விவசாயம் போன்ற பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது போன்று மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். எங்கள் குல தொழிலே வந்து பானை சட்டி செய்கிறது தான். நாங்கள் காலங்காலமாக பானை சட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பொங்கல் வந்தால் தான் இந்த பானை சட்டி செஞ்சு விற்கிறது. மற்றபடி எங்களுக்கு எந்த ஆதாயமும் இதில் இல்லை. நாங்கள் இந்த பொங்கலுக்காக பானை சட்டி செஞ்சுருக்குறோம். ஆனால் மழையால் வந்து எதுவுமே வெளியில் கொண்டுட்டு போக முடியல. காயில் எதுவுமே எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறோம். ஒரு நாள் சூளை அப்படி வெளியில் வச்சோம். மழை வந்து அந்த பானை சட்டியும் நனைஞ்சு எல்லாம் ஓட்டையாக போயிட்டு எதுவுமே நாங்கள் கையில் எடுக்க முடியல. அரசாக பார்த்து எங்களுக்கு எதுவும் செஞ்சால் தான் உண்டு. நீங்கள் எங்கள் அரசு பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இந்த பானை சட்டி செய்கிறதுக்கு நிவாரணம் கொடுத்தா தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும். நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இதுதான் எங்கள் வேளாறு தான். நாங்கள் பரம்பரையாகவே இதுதான் தொழில் எங்களுக்கு. மேற்கொண்டு 2 மாதமாக மண் கொண்டு வந்து வயக்காட்டிலேருந்து மண்ணை கொண்டு வந்து வச்சு மண்பாண்டம் வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு சூளை வைக்க போகிற 1 வாரம் டயத்தில் இந்த மாதிரியான அக்குறும்பு பண்டையுமே இல்லை. சூளை தண்ணிக்குள்ளே இருக்குது. செஞ்ச பாண்டம்லாம் மழையினால் காயாமல் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனையமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பத்தாததுக்கு சூளை வச்சதும் வீணாக போயிட்டு சார். நீங்கள் பார்த்து ஏதாச்சும் செய்யுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? எம்நாடு செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.